காந்தி ஐயா அவருடைய தொகுதியில அவருடைய புதிய ஊழலை வெளியிட வேண்டும் என்பதற்காக அந்த யாத்திரையில காத்திருந்தோம். ராணிப்பேட்டையில தான் அது வெளியிடணும், வேற எங்கேயும் சொல்லக்கூடாது என்பதற்காக ராணிப்பேட்டையில உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய லேட்டஸ்ட் படம் மாதிரி காந்தி ஐயாக்கு மாசம் லேட்டஸ்ட் ஊழல். ஐயா என் கையில் ஒரு ரிப்போர்ட் இருக்கு, இருக்குதுங்க ஐயா. அதாவது சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் சித்ரா அப்படிங்கிற அமைப்புல பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேட்டி, அதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்றோம் ஐயா. இவங்க எப்படிதான் வேட்டியை வாங்கியிருக்காங்க, என்னதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஐயா நமக்கு தெரியும், வழக்கமாக ஒரு வேட்டியை நாம் நெசவு செய்ய வேண்டும் என்றால் பருத்தி நூலை பயன்படுத்தும். காட்டன் பருத்தி நூல்ல தான் நம்ம வேட்டி கொடுப்போம். இந்த திமுக காரங்க எல்லாமே இந்த விஞ்ஞான திருட்டுல பேர் போனவங்க ஐயா. பருத்தி நூல் பாத்தீங்கன்னா 1 கிலோ 320 ரூபாய், பாலியஸ்டர் 1 கிலோ 160 ரூபாய். அப்ப நீங்க பருத்தி நூலுக்கு பதிலாக பாலியஸ்டரை போட்டு நெஞ்சீங்கன்னா யாருக்கு தெரியாது. அதை பருத்தி நூலால் நெய்த வேட்டி, அதாவது தமிழ்நாடு அரசு பருத்தி நூலை கொள்முதல் பண்ணி அதை யாரு வேட்டி நெய்றாங்களோ அவங்ககிட்ட கொடுத்து வேட்டி நெஞ்சு நெய்றக்கு கூலி கொடுத்து அந்த வேட்டியை வாங்கி நம்ம கொடுக்கணும். இதுதான் அரசனுடைய திட்டம். இன்னைக்கு நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காருனாங்க, தமிழ்நாடு அரசு கொடுத்த வேட்டியை வாங்கி சோதனை செய்த பொழுது அது 100% பருத்தி இருக்கணும் ஐயா. நம்ம வேட்டியை சோதனை செய்து பார்த்த போது 78% பாலிஸ்டர், 22% காட்டன் பருத்தி. இதான் விஞ்ஞானியோடு. அதாவது பருத்திக்கு பதிலாக பாலிஸ்டரை கொடுத்து நெஞ்சு எத்தனை நம்முடைய தாய்மார்கள் சகோதரர்கள் யாருக்குங்க நேரம் இருக்கு வேட்டி எடுத்துட்டு போய் வேலை இல்லாம நாம அதை ஒரு 2500 ரூபாய் சார்ஜ் கொடுத்து ஒரு லேப்ல கொடுத்து அந்த வேட்டியை தனித்தனியா பிரிச்சு அந்த நூலை பாலிஸ்டரா அந்த நூலை பருத்தியான்னு பார்ப்பதற்கு யாருக்கு நேரம் இருக்கு? இப்படித்தான் பால்ல ஊழல் பண்ணாங்க 4-5 மாதங்களுக்கு முன்பு. இன்னைக்கு தமிழகத்திலே கொடுக்கப்பட்ட மிதித்தறியிலே தயாரிக்கப்பட்ட ஒரு வேட்டியை எடுத்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜவுளி ஆராய்ச்சி மையத்திலே கொடுத்து டெஸ்ட் செய்து பார்த்த பொழுது 100% பருத்தி இருக்க வேண்டிய வேட்டியில 78% பாலிஸ்டரும் 22% பருத்தி இருக்கு. இவங்க எல்லாம் சும்மா வெல்லாமாங்க ஐயா? ரிப்போர்ட்டை கையில் இருக்குது பாரு. இவங்க எல்லாத்தையும் சும்மா வெல்லாமாங்க ஐயா? 94ல அன்னைக்கே ஒரு நல்ல சப் இன்ஸ்பெக்டர் லாடம் எடுத்திருந்தாருன்னா அன்னைக்கு ஒரு நல்ல எம்எல்ஏ கிடைச்சிருப்பான். 94ல ஸ்டேஷன்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் லாடம் கட்டியிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு நல்ல மனிதர் கிடைச்சிருப்பான். ஆனா என்ன, ராணிப்பேட்டையில நம்ம நிறைய பேர் காந்திங்கிற பேரை பார்த்து ஓட்ட போட்டுடுறோம். சரி, ஏதோ காந்தி குடும்பத்துல பிறந்திருப்பாராட்டு இருக்கு, சுதந்திர போராட்ட வீரராட்டு இருக்கு, காந்திக்கு ஏதோ பேரனாகர் இருப்பாராட்டு இருக்கு, ஒருக்கா ஓட்டு போடுவோம். இந்த நம்பிக்கையை வைத்து வைத்து தொடர்ந்து பொய் சொல்லி நம்முடைய வாக்கையெல்லாம் வாங்கி ஒரு பித்தலாட்டக்கார கும்பல் இங்கே அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரி, இந்த பத்திரிகை செய்தியாக இந்த லேப் ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க. பத்திரிகை நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் உங்களுக்கு அந்த காப்பி கொடுக்குறோம். காந்தியர்கிட்ட போய் கேளுங்க, ஊழல் எங்க பண்ணீங்க, பாலிஸ்டர் எப்படி மாத்தி விட்டீங்க, எப்படி தமிழ்நாடு அரசு கொள்முதல் நிலையத்திலே எப்படி காட்டனுக்கு பதிலாக உள்ள பாலிஸ்டர் போச்சுன்னு போய் கேட்டு வாங்கினா. சகோதர சகோதரிகளே, நாம் இங்கே வந்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு ஊழல்வாதிகள் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். புதுசா சொல்லிங்க ஐயா, காந்தி அவர் நல்லவர்னு சொன்னா தான் நீங்க மேல கோவப்படுவீங்க. தெரிஞ்சதுதான். ராணிப்பேட்டைக்கு ஒரு நல்லவரை நீங்கள் எம்எல்ஏவாக வைத்திருக்கின்றீங்களா ஒரு டென்ஷன் ஆகி அடிக்க வருவீங்க. எப்படி அப்படி சொல்லலாம்? அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லுகின்றேன், புதுசாக எதுவும் சொல்லுங்க ஐயா. நான் உங்களிடம் என்ன முறையிட வந்திருக்கின்றேன், இந்த முறை அரக்காணம் பாராளுமன்ற தொகுதி மறுபடியும் நம்ம ஜெகத் ரட்சகன் கொடுத்தா அது என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்கா? தமிழ்நாடு முழுவதும் படிச்சுட்டு வர்றேன். உங்களுடைய தொகுதியில் இருக்கும் அளவுக்கு குறைந்தபட்ச வளர்ச்சி திட்டம் எந்த தொகுதியிலுமே இல்லைங்க ஐயா. இந்த தொகுதி தான் கடைசி. மத்திய அரசினுடைய வளர்ச்சி பணிகள் என்ன நடந்திருக்கோ ராணிப்பேட்டை மாவட்டம் தான் கடைசியா இருக்கு. உதாரணத்திற்கு தமிழகத்தில் சில மாவட்டத்தில் முத்ரா கடன், யாரெல்லாம் சிறு குறு தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ மோடி ஐயா முத்ரா கடன் கொடுக்கிறாங்க. சில மாவட்டத்தில் 3000 கோடி கொடுத்திருக்காங்க. 3000 கோடி எல்லா மாவட்டத்திலையும் படிச்சுட்டு வர்றாங்க ஐயா. 2000 கோடி 2400 கோடி. ஆனா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 319 கோடி. எப்படி ஏத்துக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய மாவட்டத்திற்கு 3000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2500 கோடி சராசரியாக கொடுத்திருக்கின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வெறும் 319 கோடி ரூபாய் தான் முத்ரா திட்டத்திலே நாம் கடன் வாங்கி இருக்கின்றோம். சிறு குறு
தொழிலதிபர்கள் யார் இருக்கிறீங்க? வெறும் 319 கோடி தான் ராணிப்பேட்டைக்கு வந்திருக்குன்னா உங்க எம்எல்ஏவும் எம்பியும் என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் ஐயா. ஒரு மத்திய அரசுடைய திட்டத்தை வாங்கி கொடுப்பதற்கு லாயக்கு இல்லாதவர்கள் எதற்காக இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக எதற்கு பணி செய்ய வேண்டும்? அவர்கள் கொள்ளையடிப்பதற்கா? வருடத்திற்கு ஒரு முறை வருமான வரித்துறை வந்து வீட்டில் ரைட் அடிச்சு 1250 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க ஐயா. தமிழ்நாட்டில் எங்கேயுமே பிஎம் கிசான் சம்மான் நிதியில எல்லா இடத்துலையும் 1 லட்சம், இதற்கு முந்தைய மாவட்டத்தில் 4 லட்சம். நேற்று இருந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 லட்சம் பேருக்கு விவசாய கௌரவ நிதி கொடுத்திருக்கிறோம் ஐயா. ஒரே மாவட்டத்தில் 4 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது. இந்த மாவட்டத்தில் 63,451. எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் பக்கத்து மாவட்டத்தில் 4 லட்சம் விவசாயிகளுக்கு பிஎம் கௌரவ நிதி திருவண்ணாமலையில கொடுத்திருக்கின்றோம். 6000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது. அதை கூட ரிவ்யூ மீட்டிங் வச்சு எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க, சிறு குறு விவசாயிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆதார் அட்டையை சரியாக இணைத்திருக்கின்றார்களா, கிராமத்துல போய் கேம்ப் போட்டிருக்கிறோமா, அரசு அதிகாரிகள் அங்க நிக்கிறாங்களா, ஜேடி அக்ரிகல்ச்சர் போறாரா, ஒரு தாசில்தாராக ரிவ்யூ மீட்டிங் எடுக்கிறாங்களா, எம்பி வந்து பார்த்து கேள்வி கேட்கிறாரா? எதுவும் இல்லை. எனக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப வருத்தங்க ஐயா, ரொம்ப வருத்தம். எல்லா மாவட்டத்திலும் பெருமையாக பேசிக் கொண்டு வருகின்றோம். நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம், நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம், உங்க மாவட்டத்திற்கு வாரி வாரி இறைத்திருக்கின்றோம் என்று பெருமையாக பேசிக் கொண்டு வருகின்றோம். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய புள்ளி விவரத்தை பார்த்த பொழுது இதயம் எங்கேயோ கண்ணு கலங்கிருச்சுங்க ஐயா. கொடுப்பதற்கு மோடி தயாராக இருந்தும் கூட தடுப்பதற்கு இந்த ஊழல்வாதிகள் இந்த ஊரிலே அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. என்னங்க ஐயா, 319 கோடி ரூபாய் ஒரு பணமாங்க ஐயா. தமிழ்நாடு முழுவதுமே 2 லட்சம் கோடி ரூபாய். 319 கோடி ரூபாய் எப்படி சிறு குறு தொழிலாளர்கள் எப்படி அவங்க மேல வருவாங்க ஐயா? இதற்காகவே முத்ரா கடன் திட்டம், உங்களுக்கு கொடுக்க இதை கூட அவங்க வாங்கி கொடுக்கல பாருங்க. பிரதமருடைய வீடு கட்ட திட்டம், எந்த ஏழை தாய்க்கு வீடு இல்லையோ பிஎம் மோடி ஆவாஸ் யோஜனா, பிரதமருடைய வீடு கட்ட திட்டம் வெறும் 22,000 பேருங்க ஐயா. வெறும் 22,000 பேர் இந்த மாவட்டத்தில், வெறும் 22,000. 1 லட்சம் பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 96,000 பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அரசு அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி நான் கேட்கிறேன். சாமானிய மக்கள் சார்பாக கொடுப்பதற்கு மோடி தயாராக இருந்தா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். பக்கத்து மாவட்டத்தை டேட்டா ஆர்டிஐல நான் எல்லா ஸ்பீச்சிலையும் பேசுறேங்க ஐயா. நம்ம கட்சிக்காரங்களை போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்றேன். நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி நண்பர்கள் அன்பான வேண்டும், ராணிப்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய 3 மாவட்டத்தினுடைய நம்ம எத்தனை பேருக்கு குடிநீர் நீர் பைப்பு மூலமா கொடுத்திருக்கோம்? திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு எவ்வளவு, வெள்ளூர் மாவட்டத்துக்கு எவ்வளவு, ஆற்காடு மாவட்டத்துக்கு எவ்வளவு? 3 போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. ரோட்ல போற மக்கள் நின்று பார்க்கணும். அதை மட்டும் கட்சிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். நம்முடைய கட்சி நண்பர்கள் யார் இருக்கின்றீர்களோ அடுத்த 2 நாட்கள் தலைவர்கள் மேல மேடைகள் மீது இருக்கிறாங்க. பக்கத்து மாவட்டத்தில் எவ்வளவு கொடுத்திருக்கோம், முத்ரா கடன் எவ்வளவு கொடுத்திருக்கோம், போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. அந்த மக்கள் வந்து பார்க்கணும். 4 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் குறை? ஐயா, உங்க மாவட்டம் குறைவு என்று சொல்வதை விட அதல பாதாளத்தில் இருக்கிறது, இருக்கு. எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதனால்தான் சகோதர சகோதரிகளே, எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது, மிக வருத்தமாக இருக்கிறது ஐயா. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுங்க ஐயா. திருவண்ணாமலையில 1 லட்சத்திற்கு மேல படிச்சுட்டு வர உங்க மாவட்டத்தில் 7,086 பேருங்க ஐயா. ஏத்துக்க முடியுமாங்க ஐயா? 7,086 பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7,086 பேருக்கு தான் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு என்று சொல்வதற்கு எனக்கு வெக்கமா இருக்குதுங்க ஐயா. பக்கத்து மாவட்டத்தில் 1.5 லட்சம், 1,80,000, 2 லட்சம் படிச்சுட்டு வரோம். அப்ப யாருங்க ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க? நீயும் வேலை செய்ய மாட்டீங்க, மத்திய அரசு வேலை செய்வதை ரிவ்யூவும் பண்ண மாட்டீங்க, வாங்கி கொடுக்க மாட்டீங்க. மத்திய அரசுடைய திட்டங்களை தடுப்பதற்கே ஒரு ஊழல்வாதிகள் கும்பல் இங்க இருக்கு. அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு அதிகாரியை பார்த்து ரிவ்யூ மீட்டிங்ல உட்கார்ந்து கேட்கணும், என்ன வந்துச்சு, எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க, எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, எத்தனை பேர் அப்ளிகேஷன் கொடுக்காம இருக்கிறாங்க, கிராமத்துக்கு போனீங்களா, தங்குனீங்களா, போய் கருத்து கேட்டீங்களா, குறைதீர்ப்பு கூட்டம் கேட்டீங்களா? எதுவுமே செய்யாமல் எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. 5 லட்சம் ரூபாய் பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டம் 7,086 பேர் மிக குறைவா இருக்கு. முத்ரா கடன் 319 கோடி மிக குறைவா இருக்கு. ஆனா இந்தியாவுடைய பணக்கார எம்பி, தமிழ்நாட்டினுடைய ஊழல் அமைச்சர் 2 பேரும் ஒரே தொகுதியிலிருந்து ராணிப்பேட்டையை நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை எந்த காரணத்திற்கு ஏத்துக்க முடியாதுங்க.
அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோளுக்கு, வளர்ச்சியை பார்த்து நீங்க ஓட்டு போடணும் சகோதர சகோதரி. வளர்ச்சியை பார்த்து நீங்க ஓட்டு போடணும். இந்தியா வளர்ந்து கொண்டு நிற்க, குறுநில மன்னர் மாதிரி 2 ஊழல்வாதிகள் இந்த தொகுதியை வளராம வச்சிருக்கிறான். அவங்களும் போக மாட்டாங்க, நம்மளையும் விட மாட்டாங்க.